யோசுவாவின் புஸ்தகம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு அற்புதமான வார்த்தையை உங்கள் மத்தியில் இந்த தேவன் நமக்கு கொடுத்த நல்ல அருமையான வார்த்தை. இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேதத்தில் நிறைய வசனங்கள் இருந்தாலும் சில வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதில் ஒரு சம்பவம், ஒரு வசனம் தான் யோசுவாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வார்த்தை. நிறைய வசனங்கள் பிடிக்கும், எல்லா வசனமும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில வசனங்கள் நமக்கு ரொம்ப டீப்பாக நம்மளை தொடுற மாதிரி இருக்கும். அதில் இந்த ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் யோசுவா என்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு. அவன் யார் அப்படின்னா, மோசைக்கு பின்பதாக வந்த ஒரு ஊழியக்காரன். அந்த யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை 30 லட்சம் ஜனங்களும் அறியத்தக்கதாக இன்று அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். நல்ல இதை எனக்கு இது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லலை. ஏன் அப்படின்னா, இந்த யோசுவாவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மோசே. அவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டே வருகிறார். இப்போ அவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு பின்பதாக மோசே தான் போய் சொல்றாரு, ஆண்டவரே நான் போயிட்டா அந்த சபை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் எழுப்புங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, உன்னோட கூட இருக்கிற யோசுவாவை என்ன செய்யி நீ எழுப்புன உடனே கர்த்தர் அவரை எழுப்பியிருந்தாரு. கை வச்சு அந்த மூப்பர்கள் மத்தியில் கை வச்சு அவர் சொல்றாரு, உன்னுடைய கணத்துல கொஞ்சம் கணத்தை அவனுக்கு கொடு, உனக்கு பின்பதாக வந்த தேசத்தை என்ன செய்வான்? பங்கிட்டு கொடுப்பான், சுதந்திரிப்பான் எல்லாம் சொல்லி அவன் ஆர்டினேஷன் வரைக்கும் பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். அவன் ஆர்டினேஷன் வரைக்கும் பண்ணியாச்சு. எல்லாம் ஆர்டினேஷன்னா எல்லாரும் அங்கீகாரம் பண்ணியாச்சு. ஆனா ஒருத்தன் கூட யோசுவாவை ஊழியக்காரனா ஏற்றுக்கொள்ளல. இருக்கீங்களா? ஆமீன் சொல்லுமா? சொன்னாரு ஒரு பாஸ்டர், நான் தப்பா சொல்லல, சொன்னார், இனி அவரு நான் தலைவர் ஆயிட்டேன், இனி அவர் தலைவர்னு கூப்பிட மாட்டேங்கிறாரு, இனி அவர் தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. அப்ப நான் சொன்ன, பொண்டாட்டியை பேசாம ரெவரன்னு கூப்பிட சொல்லு, உன் பிள்ளைகளை அப்பான்னு கூப்பிட சொல்லாத, போதகரேன்னு கூப்பிட சொல்லு. உன் அண்ணன் தம்பி இருந்தா அவன் என்ன செய்வான்? போதகரேன்னு கூப்பிடுவான். நீ ஆர்டினேஷன் பண்ணிட்டனால ஒரு தேவ ஊழியனை ஒருத்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆமா, நான் பாஸ்ட் ஆகிட்டேன், நான் இப்போ பிடிஎச் முடிச்சுட்டேன், எம்டிஹெச் முடிச்சுட்டேன், WMA முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால நமக்கு கனம் இல்லை. கர்த்தர் அந்த மனுஷனோடு இருக்கிறாரா? யாருமே ஏற்றுக்கொள்ள, ரெகக்னைசேஷனுக்கு முன்பதாக யாருமே யோசுவாவை ஏற்றுக்கொள்ளாதனால இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, நம்ம ரெகக்னைசேஷன் பண்ணிட்டோம், ஆனா ஜனங்கள் யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளல. யோசுவாவுக்கே குழப்பமா இருக்குது. ஏன் தெரியுமா? மோசைக்கு கீழே இருந்த ஜனங்கள், வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், கர்த்தர் 10 முறை பறிச்சு பார்த்த ஜனங்கள். மோசையே ஒரு நேரத்தில் சொல்லிட்டாரு, கர்த்தாவே என்னை கொன்று போட்டா என்னை எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குமே மோசை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜனங்களை வர படாதப்படுது. நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி யோசுவா சிந்திச்சுப்பார் போல தெரியுது. அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, பாரு நான் மோசையோடு கூட இருந்தது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு அவனுக்கு பயந்து அவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அப்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதாக உன் மூலமா ஒரு அற்புதத்தை செய்து இஸ்ரவேலர்கள் மோசையோடு இருந்த கர்த்தர் இந்த யோசுவா கூட இருக்கிறார் என்பதை உன் அங்கீகரிக்கத்தக்கதாக, நீ என் ஊழியக்காரன் என்கிற அங்கீகாரத்தை ஜனங்கள் கொடுக்கத்தக்கதாக, மோசைக்கு பயந்தது போல, மோசைக்கு கீழ்ப்படிந்தது போல உனக்கும் பயந்து கீழ்ப்படியத்தக்கதாக, இன்று அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக உன்னை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய மகத்தான கிரியைகளை செய்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தை இந்த சபைக்கு, இந்த சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு, கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நாடி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தி அவனை அங்கீகரித்த தேவன், நீங்க கர்த்தருடைய பிள்ளைதான் என்கிற அங்கீகாரத்தை, தேவ ஊழியக்காரி என்கிற அங்கீகாரத்தை
தேவ ஊழியக்காரன் என்கிற அங்கீகாரத்தை, நீ கர்த்தரால் பிரிக்கப்பட்டவன் என்கிற அங்கீகாரத்தை, நீ என்னுடைய ஜனம் என்கிற அங்கீகாரத்தை ராஜாக்கள் காணத்தக்க, அரசாங்கம் அறியத்தக்க, அதிகாரிகள் அறியத்தக்க, அற்ப ஜனங்கள் அறியத்தக்க, பொதுமக்கள் அறியத்தக்க, புறஜாதிகள் அறியத்தக்க இன்றைய நாளிலே உன்னை நான் அங்கீகரிக்கிறேன். உன் மூலமாக மகத்தான மகிமையான பெரிய காரியங்களை யோசுவாவை கொண்டு செய்தது போல உன்னை கொண்டு செய்ய கர்த்தர் இன்றைக்கு திருவலம் பற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை, தேவன் ஒரு அங்கீகாரத்தை, நீ கர்த்தருடைய ஜனந்தாம் என்கிற அங்கீகாரத்தை, நீ பரிசுத்தவான் என்கிற அங்கீகாரத்தை, நீ என்னுடைய ஜனம் என்கிற அங்கீகாரத்தை, தேவனால் முத்திரை போடப்பட்டவன் என்கிற அங்கீகாரத்தை, ஒருவன் உன்னை கை போடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவ ஜனம் என்கிற அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஒரு நிர்பந்தமான நிலை உண்டாயிற்று. இருக்கீங்களா? உங்க முகத்துல நல்ல உற்சாகம் தெரியணும். ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு என்னத்தையோ பல கோடி ரூபாய் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்குது போல நீங்க ஒன்னும் இழக்கல, விடுங்க. என்னத்தையோ பல கோடி ரூபாயை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது போல உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம ஒன்னும் இழக்கல. ஆமா, யோபு போல யாராவது இழந்திருக்கீங்களா சொல்லுங்க. அப்ப கதை திறந்துருக்கு, போகலாம். ஒன்னும் கிடையாது. அவர் பைபிள் 500 ஆடு மாடு கழுது அப்படியெல்லாம் ஒன்னும் இழக்கல. அம்மா தோண்டு கம்மலை தான் வந்திருப்பியே. ஏதோ ஒரு வேலை இழந்திருப்போம், ஏதோ ஒரு வாரம் சம்பளத்தை இழந்து இதுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையே போனது போல. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் இந்த மோசேயை கொண்டு வந்தார். அவன் பெரிய மனுஷன், தேவனுடைய சாயலை கண்டவன். தேவனே அவனை ட்ரெயின் அப் பண்ணாரு. வேற யாரும் அவனை ட்ரெயின் அப் பண்ண 40 வருஷம் வனாந்தரத்தில் வச்சு கர்த்தர் அவனை ட்ரெயின் அப் பண்ணி பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தி பார்வோனுக்கு தேவனாக்கி அந்த ஜனங்களுக்கு மத்தியில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து பலத்த கரத்தை காண்பித்து கர்த்தருடைய பைபிளை பாருங்க, நிறைய இடங்கள்ல யாத்ராம லேவியராம என்னாமலும் கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி. இப்படிதானே நாங்க பார்த்தோம். இனி அந்த சரித்திரம் மாறப்போகுது. இனி கர்த்தர் லாசரை நோக்கி, கர்த்தர் டவினை நோக்கி, கர்த்தர் ஆகாஷை நோக்கி, கர்த்தர் லலிதாவை நோக்கி, கர்த்தர் ஆசாவை நோக்கி, கர்த்தர் ஜான்சியை நோக்கி. கர்த்தர் அப்படி செய்திட போறாரு. யாரும் கை தட்டிடாதீங்க. அந்த சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு தான் சொல்றாரு. நான் மோசையை நோக்கினது போல உன்னை நோக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள், உனக்கு பயப்படுவார்கள். நான் மோசையோடு இருந்ததை அவர்கள் பார்த்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் காண்பிக்கிறேன். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற அந்த பலத்த கருத்தை யோசுவா உன்னை கொண்டு நான் காண்பிக்கிறேன். கைகளை தட்டி ஆமென். கர்த்தருடைய மகிமையை கண்ட மோசேயை போல யோசுவாவை ஒரு பெரிய தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். சொல்லுமா, ஏன் தெரியுமா ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளல? நியாயமா பார்த்தா அப்போ நீங்க நிறைய ஊழியங்கள்ல பார்த்திருப்பீங்க. அவர் மண்டையை போட்டான்னு அவருக்கு பின்னாடி பையன் வந்துருவாரு, இல்லைன்னா அவர் மகன் வந்துருவாங்க, இல்லைன்னா மருமகன் வந்துருவாரு. அப்படித்தானே நடக்கும். ஆனா அங்க அது நடக்கல. ஏன்னா ஆண்டவர் அது நடக்கல. பாருங்க, மோசைக்கு பிறந்த எந்த பிள்ளைகளுமே ஊழியத்துல வரல. ஊழியத்துல இருந்தாங்கன்னா தலைமைத்துவத்துக்கு வரல, லீடர்ஷிப் வரல. ஆனா இவன் யார் அப்படின்னா, இவனை குறித்து பைபிள்ல போட்டிருக்குது. வாசிப்போம். பைபிள்ல போட்டிருக்கு 33ஆம் அதிகாரம் யாத்ராமா 33:11 பாருங்களேன். யோசுவா யார் அப்படின்னா யார 11 யாத்ராமா 33:11 சீக்கிரம் வாசிங்கம்மா. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நுனின் குமாரனாகிய யோசுவா என்னும், பாருங்க இப்பதான் அவனை குறித்து பைபிள்ல வருது. இதுலதான் முதல்ல வருது. நுனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன். இல்லம்மா, ஒரு வார்த்தையை விட்டுட்ட. நுனின் குமாரனாகிய யோசுவா என்னும், கவனிக்கலையாம்மா? அவனுடைய யாருடைய? எங்க இவன் கர்த்தருடைய பணிவிடைக்காரன் இல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பணிவிடைக்காரன். யாருக்கு பணிவிடைக்காரன்? மோசைக்கு பணிவிடைக்காரன். யாருக்கு? ஊழியக்காரனுக்கு பணிவிடைக்காரன். கர்த்தருக்கு பணிவிடைக்காரனா கூட பரவாயில்ல. இவன் யாருக்கு ஊழியக்காரனா?
இவன் மோசேக்கு உடன் ஊழியக்காரனா இருந்தபடினாலதான் சட்டி பட்டியை தூக்கிக்கிட்டு மோசைக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தான். இவனுக்கு என்னையா தெரியும் அப்படின்னுட்டு அவங்க வந்து நிர்விசாரமா அவனை ஏற்றுக்கொள்ளல, அவனை அங்கீகரிக்கல. ஆனா தலைமைத்துவத்துக்கு சரியான ஆள் யாருன்னா யோசுவா தான் கர்த்தர் கண்டுபிடிச்சுக்கிட்டார். ஏன் தெரியுமா? அவனை குறித்து பைபிள்ல போட்டிருக்குது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நுனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ மகிமையை விட்டு, தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு எவன் ஒருவன் பிரியாது இருக்கிறானோ அவனை இந்த மாதத்தில் கர்த்தர், ஆமென், மோசேயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் வல்லவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிடாதீங்க. தேவ சமூகம் தான் உங்களை அடையாளப்படுத்த போகிறது. உங்களை யார் என்கிற அடையாளப்படுத்துகிறது தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை. நீங்க குட்டிகரணம் போடுறதுனால வராது, நீங்க சத்தம் போடுறதுனால வராது, நீங்க ஆர்ப்பரிக்கிறதுனால அல்ல. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவனை கர்த்தர் தனித்துவப்படுத்தி, வித்தியாசப்படுத்தி, வேறுபடுத்தி மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கையை நல்ல தட்டி ஆமென். மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அவர் பிரசன்னத்தில் பிரியா இருந்த யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு அவனை மேன்மைப்படுத்தியது உண்மையானால் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் என்பதை விசுவாசிங்க. ஒரே ஒரு காரணம், ஆமென் சொல்லமா, ஒண்ணுதான் அவனுக்கு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல யோசுவா 100க்கு 100. அல்லேலூயா. யோசுவாவே 100க்கு 100. ஸ்கூல்ல ஆளு சுமார் தான், படிப்பு சுமார் தான், படிப்பு வரல, சுமார் தான், அவருக்கு படிப்பு வரல, நமக்கெல்லாம் படிப்பு வரல, சுமார் தான். ஆனா ஆண்டவர் போட்ட மார்க் 100க்கு 100. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா. 100க்கு யோசுவாவுக்கு போட்டு பைபிள்ல போட்டிருக்குது. அவனுடைய பணிவிட. அப்போ யோசுவா ஒரு பணிவிடக்காரன் இருந்தபடினாலதான் ஜனங்களை வந்து அவனை அங்கீகரிக்கல. கர்த்தருக்குள்ள வர 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 கர்த்தர் அவங்க ரூபத்தை மாத்துகிறார். பிரசன்னம் வந்த உடனே, சமூகத்துல வந்த உடனே, வார்த்தையை கேட்க கேட்க அவங்க முகம் அழகாகுது, அவங்க பர்சனாலிட்டியா மாறுறாங்க. ராஜாக்களை போல ராஜாத்திகளாக உங்களைத்தான், ஆமென் சொல்லுமா, கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்ன, நீங்க விசேஷித்தவர்கள். ஆமென். கர்த்தருடைய ஜனங்கள் யாருன்னா விசேஷித்தவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. அப்போ நல்ல கவனிங்க, தேவன் வந்து அவனை யாரும் அங்கீகரிக்கல. இப்போ எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவன உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் பேச்ச கேட்டுக்கு எந்திரிச்சு போற மாதிரி தெரியல. அதனால பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தர் சொல்லிட்டாரு, பாரு யோசுவா நீ கவலைப்படாதடா, 30 லட்சம் ஜனங்கள் உன்னை அங்கீகாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இப்ப பாரு நான் உன்னை அங்கீகாரம் பண்றேன், பாரு உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தாரம், பாரு என் கரத்தை உன் முன்னாடி வெளிப்படுத்துகிறேன், உன்னை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்கிறேன், உன்னை கொண்டு ஒரு மகத்துவமான காரியங்களை செய்கிறேன். அதற்கு பின்பதாக உனக்கு பின்னாடி உன்னை அற்பமா நினைக்க அத்தனை பேரும் உனக்கு சலாம் போடுவான், உனக்கு கீழ்ப்படிவான். மோசைக்கு பயந்தது போல உனக்கும் பயப்படுவான். ஏன்னா நான் உன் கூட இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆமீன் சொல்ல. அல்லேலூயா. நம்மளை ஆளை பார்த்து நான் எந்த ஊர் தெரியுமா, எவனும் பயப்பட மாட்டான். நீங்க எந்த ஊரை வேணா இருந்துட்டு போங்க, என் மீசை தெரியுமா, இருந்துட்டு போட்டோம். நாங்க யார் தெரியுமா, இருங்க, அதனால என்ன இருக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா புறஜாதிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இந்த மனுஷன் வாயில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுப்பா, சொன்ன நடந்துரும். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி. யாருக்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம், அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவங்களுக்காக வழக்காடுவார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவங்களுக்காக எதையும் செய்வார் என்கிற பயத்தை புறஜாதிகளுக்குள்ள கர்த்தர் உண்டாக்குவார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வந்து நீங்க அதாவது ஆண்டவர் வந்து ஒரு எனக்கு ரொம்ப விஷயம் என்ன தெரியுமா, அவன் வந்து ஒரு 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 அவனுடைய ஆரம்பம் பாருங்க, அவனுடைய ஆரம்பம் பாருங்களேன். ஒரு பணிவிடைக்காரன், சும்மா பணிவிடைக்காரன்னு போட்டிருக்குது, பாயகை விரிச்சுக்கிட்டு சர்ச்சைக்கு. ஏமா ஒருத்தன் சர்ச்சைக்குள்ள சர்ச்சில் வந்து யார் ஒருவர் பொறுப்பெடுத்தார்களோ பொறுப்பெடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நான் பார்த்துருக்கிறேன். 22 வருஷம் ஊழியம் செய்கிறேன். அவங்க வாழ்க்கை மகிமையா உயர்த்தப்பட்டிருக்குது, மகிமையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. பெரிய அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பெரிய குடும்பங்களோடு அவங்களுக்கு சம்பந்தம் பெரிய லெவலுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கு. ஏன் தெரியுமா, செலக்ஷன் வெளியில நடக்காதுங்க, செலக்ஷன் உள்ள நடக்கும். உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஆசரிப்பு கூடாரம். இருக்கீங்களா?
உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது சபங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தீர்மானிக்கிறபடி அல்ல, நீங்க தேடுகிறபடி தீர்மானிக்கிறபடி அல்ல. உங்க பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தா ஒரு பணிவிடைக்காரனாக இருந்து யோசுவாவை கையில ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை, மோசையால நிறைவேற்ற முடியாத ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் ஒரு பணிவிடைக்காரனாகிய யோசுவன் கையில கொடுக்கிறார்னா அவர் அனந்த ஞானம் படைத்தவர். அற்பமாக எண்ணப்பட்ட எவரையும் அற்புதமான மனிதனாய் மாற்ற அவர் போதுமானவர். ஜனங்கள் பார்வையிலே யோசுவா அற்பமான மனிதனாய் இருக்கலாம், ஆனா அவர் பிள்ளையிலே அவன்தான் அசாத்தியமான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் வேறு பிரித்த தேவ மனிதன். கைகளை தட்டி ஆமென். பிள்ளைங்கம்மா அவன் பொறுப்பு எடுக்கிறான் பாருங்க, பொறுப்பு எடுக்கிறான். பணிவிடைக்காரன் அம்மா ஆளுகளை போல தப்பிச்சு போற ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா அப்படிமா வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருப்பான். நான் இப்ப எங்க இருக்கிறேன் தெரியுமா, பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பேசுனது போல நான் பார்த்துருக்கேங்க. சபையில ஒரு பொண்ணு கேரளாவில இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. ரொம்ப நாளாக நம்ம சபையில் 2004 நான் சர்ச்சை ஆரம்பித்தப்போ எங்கள் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முதல்ல ஒரு மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்து அப்புறம் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருந்த பேர் ஜோமுவேல். அந்த பொண்ணு பேர் நல்ல சகப்பா, நல்லா இருப்பா, குட்டையாக இருப்பான். அந்த பொண்ணுக்கு நாங்கள் தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு லீவ் போட்டு சர்ச்சுக்கு வந்துடுவான். அவள் தான் எல்லா வாரமும் சர்ச்சை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவாள். அவள் வந்து எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு பொண்ணு. அவங்க அம்மா அப்பா பெந்தகோஸ் அனுபவத்துக்குள்ளே வந்தபடினால அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆகனால அவள் என்ன செஞ்சுட்டாங்க, இங்கே வந்து பொழப்பு தேடி வந்து ஒரு சபை நாடி வந்தபடினால அவங்க சர்ச்சை பாஸ் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார்லாம். அவர் வந்து ஐபிசி சபையில் இருக்கிற நல்ல ஒரு அருமையான தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவன் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறான். இன்னைக்கு சபை வளர்ந்துருக்குது, ஒரு சபைக்கு தாயா இருக்கிறான். அனாதையா அந்த பட்டணத்துக்கு வந்தவா எர்ணாகுளத்தில் மிகப்பெரிய சபைக்கு ஒரு போதகருக்கு மனைவியா இருக்க கத்து. என்ன தெரியுமா, அவ இந்த சபையில செஞ்ச பணிவிடை அவளை உயர்த்தினது. கை தட்டி ஆமே ஆமே ஆமே. வசனத்துல போட்டிருக்குது, அன்றாட விசாரணையில கிரேக்க ஸ்திரீகள் வந்து விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்களாம். உடனே எல்லாரும் அப்போஸ்தலரை கூடி வர பண்ணினார்கள். அப்போஸ்தலர் கூட்டத்தை கூட்டினார்கள்னு போட்டிருக்கு. கூடி வந்தவன் என்னப்பா பிரச்சனை இல்லையா, இங்க தினந்தோறும் சாப்பாடு நடக்குது, பந்தி விசாரணை நடக்குது, இங்க யாரும் விசாரிக்கிறது இல்லையா, சரியா விசாரிக்கிறது இல்லை. கிரேக்க ஸ்திரீகள் விதவைகளை வந்து யாரும் சரியா கண்டுக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு ஐடியா பண்ண. உடனே பேதுரு இருந்து சொல்றாரு, சொன்னாங்க நாங்கள் வந்து வேத வசனத்தை போதிக்கிறதிலும் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதியில் ஆகையினாலே சகோதரி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்ற ஒரு 7 பேர் தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர்? எதுக்கு அப்படின்னா சாம்பார் ஊத்துறதுக்கு. பந்தியில் சாப்பிட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, கூட்டு வேணுமா, பொரியல் வேணுமா, எலும்பு வேணுமா, அப்படி கேட்கறதுக்கு ஒரு 7 பேர். அந்த 7 பேர் யாருன்னா பரிசுத்த ஆவி பெற்றவனா இருக்கணும். அது மாத்திரம் போது அது ஞானம் உள்ளவனா இருக்கணும். அப்ப நல்ல கவனிங்க, இந்த பணிவிடை செய்யறதுக்கு கூட ஒரு அனாயிட்டிங் தேவை. நீங்க நினைச்சாலும் கூட தேவ சபையில வந்து வேலை செய்ய முடியாது. சில நேரத்தில் இல்ல எனக்கு அப்படி இல்லைங்க, கர்த்தர் உங்களை விடல இருக்கியா, கர்த்தர் நீங்க உட்கார்ந்து அழணும். எனக்கு இந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு வேலையை தாங்க, உங்க பிரசன்னத்தை நான் தொடணும், உங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பனி மூட்டுகளை நான் தொடணும், ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள விளக்க தொடணும், மேஜையை தொடணும், குத்து விளக்க தொடணும், பரிசுத்த ஸ்தலத்தை தொட்டு சுத்தப்படுத்துகிற பாக்கியத்தையாவது எனக்கு தாங்க அப்படி நீங்க கேட்கணும். கர்த்தர் ஒருவேளை உங்களை விலக்கி வச்சிருக்கிறாரோ என்று எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது. ஏன்னா யாரு நினைச்சாலும் கர்த்தருடைய வேலையை செஞ்சிட முடியாது. ஆசைப்பட்டாரு தாவீது, கர்த்தர் சொன்னாரு, நீ அநேக ரத்தத்தை சிந்தினபடினாலே ஆலயத்தை நீ கட்டக்கூடாது, உன் கற்ப பிறப்பை நான் எழுப்புகிறேன். அப்ப நல்ல கவனிக்க பாருங்க, நாம நினைக்கிறபடி இல்ல, அவர் நினைக்கணும். கையை நல்ல தட்டி. மோசே சொல்லல, யோசுவா நல்லா ஆண்டவரே, அவன் எனக்கு நல்ல பணிவிடையெல்லாம் செய்கிறான், எனக்கு நல்ல ஓரளவுக்கு நல்ல ஆளு தான், பரவாயில்ல, நீங்கள் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அப்படி அவன் சொல்லலை. அவன் கேட்குறான், யாரையாகிலும் ஒரு மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஆமாம் யாரையாகிலும் ஒருவர் எழுப்புங்கன்னு அவர் சொல்றாரு. உன் கூட ஒருத்தர் பெட்டிக்கிட்டு அம்மா நினச்சிருப்பான் மோசே, என் மகனை எழுப்பிடுவார்னு. அவர் பார்த்தாரு, உன் மகனும் இல்லை, உன் பிள்ளைகளும் கிடையாது, உன் கூட ஒருத்தன் இந்த பாயெல்லாம் போட்டுக்கிட்டு பாத்திரம்ப கூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு தொளிச்சுக்கிட்டு தான் பாரு. ஆமா ஆண்டவரும் விளக்கமாரில் அவன் கையில தான் அந்த விளக்கமாறு வாங்கிட்டு பட்டயத்தை கொடுக்க போறேன். அவன் தான் 29 ராஜாக்களை சங்காரம் பண்ண போகிறான். அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த போகிறான். அவனை கொண்டு தான் காணான கொடுக்க போகிறேன். அவனை கொண்டு தான் பங்கிட போகிறேன். அவன் தான் எனக்கு
கையை நல்ல தலைக்கு மேல தட்டி, அற்பமாக எண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு மேன்மையை கொடுத்து கர்த்தர் யோசுவாவை உயர்த்த கூடுமானால், உங்கள் அங்கீகரிக்கப்படாத இடத்துல கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை, ஒரு மேன்மையானதை இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, வேலை செய்யற இடத்துல உங்களை புறக்கணிக்கிறாங்களா, உங்களை அங்கீகரிக்கலையா, உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, பரவாயில்லை, பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். தேவன் உங்களை அங்கீகரிப்பார். ஆவியானவர் உங்களை அங்கீகரிப்பார். அவர் அபிஷேகம் உங்களை அங்கீகரிக்கும். தலைக்கு மேல நல்ல கையை தட்டி, ஆவியில நிரம்பி, தேவ பலத்தோடு கூட ஆமீன் சொல்லமா. ஆமீன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப எனக்கு யோசுவாவை பிடிக்கும். நான் பரலோகத்துக்கு போனால் அவனை தான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. முதல்ல ரூத்தை பார்ப்பேன், அடுத்தது இப்போ யோசுவாவை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரூத் மேலே ஒரு பிரியம் உண்டு. இன்னும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிடக்கூடாது. போன மாதம் செத்து போன அந்த ரூத் இல்லை, பைபிளில் சொல்லப்பட்ட ரூத்து. மாசி நான் திடீர்னு அவளை பற்றி பேசிட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. உண்மையை பாருங்க, டெடிகேட் மேன், ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மேன், நசரே விரதத்துக்குள்ள இருக்கிறவன். நம்மகிட்ட நசரே விரதம்னு என்னன்னு தெரியாது. நசரேன்னு என்னங்க? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஆதி நாட்களில் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், ஊழியம் செய்வேன், சுவிசேஷ அறிவிப்பனாக்கும், கிரியை செய்வானாக்கும், அதாக்கும், இதாக்கும், ஆணையாக்கும், பூனையாக்கும், அம்பாரமாக்கும், அதை தூக்குவானாக்கும், இதை தூக்குவானு, ரயில்வே ட்ராக் அந்த பக்கம், இப்படிலாம் நம்ம சொன்னோம். இதுதான் பிரதிஷ்டை. ஜெபிப்பனாக்கும் ஒரு பிரதிஷ்டை, உபவாசம் பண்ண ஒரு பிரதிஷ்டை, வேதம் தினந்தோறும் வாசிப்பேன் ஒரு பிரதிஷ்டை, 21 நாளும் தடையில்லாமல் ஜெபிப்பேன் ஒரு பிரதிஷ்டை, 21 நாளில் ஒரு நாள் தான் வருவேன், அது ஒரு பிரதிஷ்டை, 21 நாள் எட்டி கூட பார்க்க மாட்டேன், அது ஒரு பிரதிஷ்டை. ஏன்னா அவர் பெரிய கலெக்டர். தேவ சமூகத்தை விட உங்களுக்கு வேலை பெருசா, தேவ சமூகத்தை விட பணம் பெருசா? நான் சொல்றேன், இல்லை இல்லை, எனக்கு எல்லாத்த விட எனக்கு ஜீவனை கொடுத்த, என் அக்கிரமத்தை மன்னித்த, என் பாவத்தை மன்னித்த, எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்த, இந்த நிலையில என்ன மேன்மையா கொண்டு வந்த தேவ சமூகமே, தேவ பிரசனமே எனக்கு முக்கியம். அதை விட எவ்வளவு பெரிய வியாபாரமும் எனக்கு முக்கியம் இல்லை என்று தூக்கி எறிகிற ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நசரே விரதத்துக்குள்ள, ஆமென், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரதிஷ்டைக்குள்ள இருந்தது போல உங்களை அந்த பிரதிஷ்டைக்குள்ள வாங்க. இன்றைக்கு இந்த மாதத்தில், இந்த நாட்களுக்கு பின்பதாக, இந்த செய்திக்கு பின்பதாக, இந்த பிரசங்கத்துக்கு பின்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்களே காணத்தக்கதாக, ஆமென், உங்கள் குடும்பத்தார் காணத்தக்க, உன் இனத்தார் காணத்தக்க, உன் கோத்திரம் காணத்தக்க, உன் குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மையை உயர்த்தத்தக்கதாக அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் அப்படி ஆச்சரியமான கிரியைகளை செய்ய தேவன் வல்லவராகவே இருக்கிறார். கையை நல்ல தட்டி ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும், அவராலே ஆகும். உம்மாலே சத்துவமும் வல்லமை உண்டு. ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது, உம்மால் வருகிறது. ஐஸ்வர்யமும் யாரால வருது? அவரால் வருது, வேற யாராலையும் வராது. அவர் நினைச்ச எனக்கு அப்படி அப்படிலாம் நினைச்சாங்க. அவர் நினைச்ச உங்களை கீழே வாரி விட்டுருவாரு, அவரையும் தூக்கி கீழே போட்டுருவாரு, உங்களையும் கீழே போட்டுருவாரு. நீங்க அவரை நம்ப நிமித்தம் அவருக்கும் ஆண்டவர் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுவாரு. மனுஷனை நம்ப கூடாது. கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு பிரதிஷ்டை பாருங்க, அவனை குறித்து பைபிளில் போட்டிருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பாருங்க, இதில் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். கர்த்தருக்கு ஆமா ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, நீங்க சபை வேலைகளை கவனம் சார், அதில் ஒரு இது ப்ரொசீஜர்லாம் பார்க்க கூடாதுங்க. இல்லை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், யாரை செய்யட்டுங்க, நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சனிக்கணும் ஒரு ஆள் தான் விளக்கமாறு எடுக்க, மற்ற நாளில் நடக்கிற ஊழியர் குழுக்களை நான் தான் விளக்கமாறு எடுக்கிறேன், நான் தான் கூட்டிகிட்டு இருப்பேங்க. சில நேரம் திடீர்னு 10 பேர் வருவாங்க, 15 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. வெளியில் பூரா பார்த்தா ஒரே மண்ணா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. மற்ற நேரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்களேன், சர்ச்சு இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்குது. நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், ஒரே மண்ணா கிடக்கும் அந்த வெளியில். நான் தான் கூட்டுவேன். இப்பவும் சரி, பாத்ரூமை நான் சுத்தம் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் வெக்கமும் இல்லை, எனக்கு அதில் ஒன்றும் அசிங்கமும் கிடையாது. இதை நான் செய்கிறதுனால என் மேலே இருக்கிற அபிஷேகம் போகிறதில்லை, அபிஷேகம் கூட தான் செய்யும். ஆமாம், தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் செய்கிற அத்தனை வேலையும் கர்த்தருக்காக, அவர் நாம மகிமைக்காக. கர்த்தர் யாரும் வெக்கப்படாதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் செலெக்ஷன் இங்கே நடக்கும்.
செலெக்ஷன் எங்க தெரியுமா? உங்களுக்கு நல்ல வேலையை தரணுமா, செலெக்ஷன் சபைக்குள்ள நடக்கும். இவன் கையில இந்த பொறுப்பை கொடுக்கலாமா? பாருங்க எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய முற்பிதாக்களால ஆண்டவர் எனக்கு நேற்று நைட்டு சொன்னாரு, ஏய் உனக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்களால செய்ய முடியாத ஊழியத்தை இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களை கொண்டு நான் செய்து முடிப்பேன். ஈவன்ஸ் ராபர்ட்டை கொண்டு செய்ய முடியாத சில திட்டங்கள், ஜான் வெஸ்லி கொண்டு செய்ய முடியாத சில திட்டங்கள், போன நூற்றாண்டு காலத்தில் தேவனால் எழுப்பப்பட்ட தேவ மனிதர்களால் நின்று போன ஊழியங்கள், தடைப்பட்ட ஊழியங்கள், நிறைவேற்ற முடியாத தரிசனங்களை இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு சேனையை நான் எழுப்பி அவங்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியத்தை செய்வேன். அற்பமா எண்ணப்பட்ட யோசுவாவை போல அடையாளம் தெரியாத, பெயர் தெரியாத, ஆமென், ஒரு கோத்திரத்தை, ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை எழுப்பி பெரிய ஊழியத்தை, மோசையால நிறைவேற்ற முடியாத ஒரு பெரிய ஊழியத்தை, மோசைக்கு கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய கோத்திர பிதாக்களை நடத்துகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை, தேவனுடைய சாயலை பார்த்தது போல இன்னொரு யோசுவா தேவனுக்கு தேவை, இன்னொரு எஸ்தர் கர்த்தருக்கு தேவை, இன்னொரு ரூத் கர்த்தருக்கு தேவை, இன்னொரு பிரிஸ்கில்லா கர்த்தருக்கு தேவை. ஆமென். கையை நல்ல தட்டி ஆமென். இன்னொரு தபித்தால் கர்த்தருக்கு தேவை, இன்னொரு லீலியால் கர்த்தருக்கு தேவை. அது நீங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். கையை நல்ல தட்டி ஆமென். உலக வாழ்க்கைக்காக அல்ல, உன்னத தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் உன்னை வேறுபடுத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் புதிய சொல்லி வருவார்கள். கைகளை தட்டி ஆமென். புறஜாதிகள் கண்கள் காணத்தக்கதாக, இஸ்ரவேலர் கண்கள் காணத்தக்கதாக யோசுவாவை மேன்மைப்படுத்தியவர், யோசுவாவை கனப்படுத்தினவர் உன்னையும் கனப்படுத்துவார். சபை அல்ல, தேவ ஊழியக்காரன் அல்ல, தேவனே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவரே அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லம்மா. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ங்க, பெரிய ப்ராஜெக்ட். ஒரு இடத்துல எல்லாம் மோசே வரும்போதும் புலம்பிட்டார், இது நீ என் மேல வச்ச பாரம் மிகப்பெரிய பாரம், இது என்னால தாங்க முடியாது, உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமா, நீர் என்ன செஞ்சிருங்க, என்ன கொன்று போட்டுருங்கன்ட்டாரு மோசே. ஆனா அவனால முடியாதது, அவன் புலம்புன ஊழியத்தை புலம்பாம செஞ்ச, ஈஸியா செஞ்ச, தேவனோடு இருந்து தேவ அபிஷேகத்தை சார்ந்து ஈஸியா தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டார் யோசுவா. நான் சொல்றேன், அவங்களுக்கு கடினமா இருந்ததை உங்களுக்கு கர்த்தர் லெகுவாக்கி, ஐயோ கர்த்தர் பேசுகிற ஏற்கனவே விசுவாசிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு சில பாதை கடினமா இருந்துச்சு, சில வியாபாரம் கடினமா இருந்துச்சு, சில தொழில் கடினமா இருந்துச்சு, பொருளாதாரம் கடினமா இருந்துச்சு, ஊழியம் கடினமா இருந்துச்சு. ஆனா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க காலம் இது யோசுவாவின் காலம், இது பெற்றுக்கொள்ளுகிற காலம், இது சுதந்திரிக்கிற காலம், இது வெற்றியின் கைதட்டு நல்ல ஆமென். இது வெற்றியின் காலம், இது ஒரு சுதந்திரிக்கிற காலம். கானானை நடத்து, ஒரு பெரும் கூட்டத்தை கானானுக்குள் நடத்தி கொண்டு போக முடியாத மோசையால முடியாததை யோசுவாவே உன்னை கொண்டு நான் செய்கிறேன் பாரு. கைகளை நல்ல தட்டி ஆமென். அந்த யோசுவா நீயே, அந்த யோசுவா நானே. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஆண்டவரை கையில் கொடுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. திறமையெல்லாம் எடுபடாது. எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு தெரியுமா, இருந்துட்டு போட்டோம், நான் பெரிய புத்திசாலி, ஒண்ணுக்கும் ஆகாது. உங்க புத்திசாலித்தனம், உங்க ஞானம், உங்க திறமை, உங்க கெட்டிக்காரத்தனம், உங்களுக்கு இருக்கிற தில்லுமுள்ளு, இதெல்லாம் தேவ சமூகத்தில் செல்லுபடி ஆகாது. எவன் ஒருவன் அவர் பிரசன்னத்தை நாடுகிறானோ, ஆமென், ஆசரிப்பு கூடாரத்தில் மறைந்து அவர் முன்னாடி காத்திருந்த பைபிள போட்டிருக்கிற வசனம் 33:11 மோசையும் வந்தாரு, யோசுவும் வந்தாரு. ஆனா மோசே திருப்தி அடைஞ்சு கூடாரத்தை விட்டு போயிட்டாரு. ஆனா போனதுக்கு பின்னாடியும் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கையை தட்டி ஆமென். அவர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் கிருபை. கையரா சேகோ ரோமஹா ரா ரே சேகோ ரோபஹா யந்தரா. மோசே போயிட்டாரு, ஆனா அவர் போகட்டும், ஆனா நான் போக மாட்டேன். எனக்கு எதையாக இன்னும் தாங்க, எனக்கு எதையாக செய்யுங்க. அவர் போயிட்டாரு, ஆனால் நுனின் குமாரனாகிய யோசுவா என்ன பணிவிடைக்காரன் இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறான். கையை நல்ல தட்டி ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க ஓடுறீங்க, இது கிடைச்சிருமா அது கிடைச்சிரும், ஓடாதீங்க, உட்காருங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். நீங்க பைபிளை பாருங்களேன், நீங்க சும்மா சும்மா
இருங்க. வாய் வச்சுக்கிட்டு சும்மா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இப்படிதான் ஆண்டவர் சொல், நில்லுங்க, நில்லுங்க, சும்மா இருங்க. ஆமா, அமர்ந்திருங்கள். நானே தேவன் என்று நீங்கள் அறியும்படி என்ன செய்யுங்க? அமர்ந்திருங்க. அப்புறம் காத்திருங்க. காத்திருக்கிறது வேற, அமர்ந்திருக்கிறது வேற. காத்திருங்க, அமர்ந்திருக்கு. இதெல்லாம் செய்யறதில்ல, ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். எதுக்கு தான் ஓடுதுன்னு எனக்கும் தெரியல, ஓடுற உங்களுக்கும் தெரியல, அது வேற கணக்கு. நீங்க உட்கார்ந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவர் போய் செய்வார். நீங்க பேச வேண்டிய இடத்துல அவர் பேசி காரியத்தை, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அழுதுகிட்டு வராரு நெகேமியா. எருசலேம் அலங்கை இடிக்கப்பட்டுங்கிற செய்தியை கேட்டேன், அழுதுகிட்டு வந்து ராஜா சமூகத்துல நிக்கிறாரு. ராஜா முகத்தை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டான். என்னப்பா உனக்கு வேணும்? உன் வேண்டுதல் என்னப்பா? உனக்கு என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். எருசலேம் அலங்கை இடிக்கப்பட்டு கிடக்குது. ஏன்னா அதுக்கு முன் அது எல்லாத்தையும் தந்து அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான உபகாரத்தையும் கொடுத்து வழியில் யாரும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடியும் அழுதான், துக்கித்தான், மன்றாடினான், ஜெபம் பண்ணினா, உபவாசித்தான். கண் இத்தனை இருக்குங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. ஆமென். அவனுக்கு காத்தர் பெரிய வாசலை திறப்பதற்கு, பெரிய திட்டத்தை அவன் கையில கொடுப்பதற்கு, பெரிய வேலையை அவன் கையில கொடுத்ததுக்கு காரணம் தேவ பிரசன்னம். கை தட்டி யோசுவன் கையில பெரிய வேலையை கொடுத்து, உங்க கையில பெரிய வேலையை தரணுமா கத்தரு? அவர் பிரசன்னம் தான் முடிவு பண்ணும். நீங்க அவர் பிரசன்னத்துல இருந்தா அது தீர்மானிக்கிறது தேவ பிரசன்னம். கைகளை தட்டி ஆமென். Thank you Jesus.